இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸலில் இருக்க ஃபங்க்ஷன்ஸில் கவுண்ட் ஏ கவுண்ட் பிளாங்க் இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காகனா செலக்ட் பண்ண செல்ஸில் இருக்கிற வேல்யூஸ் இருக்கிற செல்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனோட ஒர்க். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப். இப்போ நான் டைப் பண்ணி வச்சுருக்க டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ண செல்ஸில் இருக்கிற வேல்யூஸ் இருக்கிற செல்ஸை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி அதை சொல்ல போகுது. இப்போ ஓகே, நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா 20 ஆன்சர் வந்திருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி வச்சுருக்க டேட்டாவில் எம்ப்ளாய் நம்பர் அப்படின்னு இருக்க காலம்ஸில் வேல்யூஸ் இருக்குது. அப்புறம் வந்து சேல்ரி அப்படின்னு இருக்க காலம்லேயும் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே 10 ப்ளஸ் 20. ஓகே, இது வந்து கவுண்ட் பண்ணி எனக்கு 20 ஆன்சர் சொல்லியிருக்கு. இதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன். இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காகன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற செல்ஸில் பிளாங்க் செல்ஸை தவிர டேட்டா இருக்கிற செல்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் இந்த கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனோட ஒர்க். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு கவுண்ட் ஏ ஆஃப். இப்போது மொத்தமாக அதாவது நான் டைப் பண்ணி வச்சுருக்க டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு 53 ஆன்சர் கிடச்சிருக்கு. அதாவது நான் செலக்ட் பண்ண செல்ஸில் பிளாங்க் செல்ஸை தவிர டேட்டா இருக்கிற செல்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் இந்த கவுண்ட் ஏவோட ஒர்க். ஸோ இதுதான் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன். இந்த கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் எதுக்காகனா இப்போ நான் செலக்ட் பண்ணுற செல்ஸில் பிளாங்க் செல்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் இந்த கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன். இப்போ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் ஆஃப். இப்போ நான் டைப் பண்ணி வச்சுருக்க டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ண செல்ஸில் பிளாங்க் செல்ஸை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்ல போகுது. அதுதான் இந்த கவுண்ட் பிளாங்கோட ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண செல்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு 2 ஆன்சர் இருக்குது. அப்போ நான் செலக்ட் பண்ண செல்ஸில் 2 பிளாங்க் செல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் 2ன்னு காட்டுது. ஓகே, இதுதான் கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன்.